1949ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் நாள் சென்னை ஜெமினி ஸ்டுடியோ படப்பிடிப்பு கூடத்தில் உள்ள உணவகத்தின் அருகே மயங்கி கிடந்தார் ஒரு இளைஞர். அந்த இளைஞரின் அருகே கடிதம் ஒன்றும் கிடந்தது. அந்த கடிதத்தில் தான் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதப்பட்டிருந்தது. உடனே அவரை தூக்கி கொண்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிலர் விரைந்தனர். நல்வாய்ப்பாக சாக கிடந்த அந்த இளைஞர் உயிர் பிழைத்தார். அந்த இளைஞர்தான் பின்னாளில் தமிழ் திரையுலகின் நகைச்சுவை சக்கரவர்த்தி என்று அனைவராலும் அறியப்பட்ட சந்திரபாபு. பட வாய்ப்புக்காக கோடம்பாக்கத்து கனவு தொழிற்சாலையின் முற்றத்தில் கடும் முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த வாய்ப்பு கைகூடி வரவில்லை என்ற ஆதங்கம்தான் அந்த தற்கொலை முயற்சிக்கான காரணமாக அமைந்தது. உயிர் பிழைத்தாலும் சந்திரபாபு மீது தற்கொலை முயற்சி வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் சாட்சியாக அப்போது கணேசன் என்று அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன், கேமராமேன் தம்பு, ஜெமினி ஸ்டுடியோ சர்மா ஆகியோர் விசாரிக்கப்பட்டனர். விசாரணை கூண்டில் ஏற்றப்பட்ட சந்திரபாபு தான் நடிப்பதற்காகவே மெட்ராஸ் வந்தேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் மனமுடைந்து இப்படி செய்ததாக கூறினார். நடிப்பில் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா என்று நீதிபதி கேட்க அங்கேயே நடித்தும் காட்டியிருக்கிறார் சந்திரபாபு. இந்த வழக்கில் சந்திரபாபுவிற்கு மன்னிப்பளித்த நீதிமன்றம் அவரை விடுவித்தது. இந்த நிகழ்விற்கு பிறகே கோடம்பாக்கம் அவருக்கான திரையுலக வாசலை திறந்துவிட்டது. ஜெமினி ஃபிலிம்ஸின் SS வாசன் அவர்கள் சந்திரபாபுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். ஜெமினி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான 3 பிள்ளைகள் என்ற படம் சந்திரபாபுக்கு அழுத்தமான திரைத்தடத்தை பதிவு செய்தது. அதன் பின்னர் அவரது வளர்ச்சி அசைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே சென்றது. மேனாட்டு நாகரிக கலைஞனாக, தென்னாட்டு சார்லி சாப்ளினாக, பன்னாட்டு கலை வளர்த்த தமிழ்நாட்டு நடிகர் தூத்துக்குடி ஜோசப் பனிமயதாசன் சந்திரபாபு. JP என்று அழைக்கப்பட்ட ஜோசப் பனிமயதாசன் சந்திரபாபு சிவாஜி கணேசன், MG ராமச்சந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களோடு சமகால கலைஞராக திரையில் மின்னிய நட்சத்திரமாவார். நகைச்சுவை என்ற உணர்வை இயல்பாகவே பெற்றிருந்த சந்திரபாபு திரையில் தோன்றி தன்னுடைய உடல் மொழியால் பல்கலை வித்தைகள் பலவற்றை காட்சிப்படுத்தினார். ஓவியம், பாட்டு, நாடகம், நடிப்பு, இசை, நடனம் உள்ளிட்ட பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டு ஒரு பன்முக கலைஞனாக பலம் வந்தார். குங்குமப்பூவே, கொஞ்சும்புறாவே, பம்பரக்கண்ணாலே போன்ற சந்திரபாபுவின் பல்வேறு திரை இசை பாடல்கள் தலைமுறைகள் கடந்தும் அனைவரையும் திரும்ப வைக்கிறது. நகைச்சுவை சக்கரவர்த்தி JP சந்திரபாபு 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் தமிழ்நாட்டின் முத்துநகர் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியில் பிறந்தார். ஜோசப் ரோட்ரிகஸ், ரோசலின் தம்பதியரின் மகனான இவர் தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமயமாதா திருவிழா நடந்து கொண்டிருந்த போது ஜோசப் திரையரங்கம் அருகில் உள்ள பால் ஆஸ்பத்திரி என்று அழைக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் பிறந்தார். மாதா கோயில் திருவிழா அன்று குழந்தை பிறந்ததால் அக்குழந்தைக்கு ஜோசப் பனிமயதாசன் என்று பெயரிட்டனர். சந்திரபாபுவின் பெற்றோருக்கு மொத்தம் 13 குழந்தைகள். அவர்களில் 6ஆவதாக பிறந்தவர்தான் சந்திரபாபுவாக புகழ்பெற்ற பனிமயதாசன். முத்துநகரை பிறப்பிடமாக கொண்ட சந்திரபாபுவின் தந்தை ஜோசப் ரோட்ரிகஸ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். அவர் தூத்துக்குடியில் சுதந்திர வீரன் என்ற பெயரில் இதழ் ஒன்றையும் நடத்தி வந்தார். இந்த பத்திரிகையின் வாயிலாக அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவில் தமிழ் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வளர்த்தார். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடும் இணைந்து செயல்பட்டு வந்தார் ஜோசப் ரோட்ரிகஸ். பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, தீரர் சத்தியமூர்த்தி, தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் பங்கேற்ற முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமைக்குரிய லூர்தம்மாள் சைமன் ஆகியோருடன் நட்பு கொண்டிருந்தார் ஜோசப் ரோட்ரிகஸ். இவர் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக குரல் எழுப்பியதால் 1929 முதல் 39 வரை 10 ஆண்டுகளில் பல முறை பிரித்தானியர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜோசப் ரோட்ரிகஸ் பின்னர் பிரிட்டிஷ் அரசால் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். குழந்தை பருவத்திலேயே குடும்பத்தோடு இலங்கைக்கு கடல் கடந்த சந்திரபாபு தன்னுடைய பள்ளி கல்வியை இலங்கையில் தொடர்ந்தார். தூத்துக்குடி மட்டக்கடை தச்சர் தெருவில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் தொடங்கிய பள்ளி படிப்பை இலங்கை கிராண்ட்பாஸ் என்ற இடத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் நிறைவு செய்தார். இலங்கையில் சந்திரபாபுவின் தந்தை தனது இதழியல் அனுபவத்தை கொண்டு அங்குள்ள தமிழ் இதழ் ஒன்றில் பணியாற்றினார். காலச்சக்கரம் என்ற பெயரில் வார இதழ் ஒன்றும் நடத்தி வந்தார். 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருந்தபோது இலங்கையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜப்பானிய விமானப்படையினர் கொழும்பு நகரிலும் குண்டுகளை வீசினர். கொழும்பு நகரிலிருந்து சந்திரபாபு குடும்பத்தினர் அருகிலுள்ள ஹட்டன் நகருக்கு இடம்பெயர்ந்தனர். அங்கு வணிகம் செய்து வந்த சந்திரபாபுவின் தந்தை 1943ஆம் ஆண்டில் தாயகம் திரும்பினார். ஆனாலும் அவரது குடும்பம் இலங்கையிலேயே இருந்தது.
சென்னைக்கு திரும்பிய சந்திரபாபுவின் தந்தை தன்னுடைய சிறைக்கால காங்கிரஸ் நண்பரும் தினமணி இதழின் ஆசிரியருமான TS சொக்கலிங்கத்தின் நட்பால் தினமணி இதழில் பணியாற்றினார். அதன் பிறகு ஓராண்டு கழிந்த பின்னர்தான் சந்திரபாபு தனது குடும்பத்தாருடன் இந்தியா திரும்பினார். கப்பலின் மூலம் தனுஷ்கோடி வந்து அங்கிருந்து சென்னைக்கு வரும் போட் மெயில் என்று அழைக்கப்படும் ரயில் மூலம் மதுரை வந்தடைந்தனர். அங்கிருந்து சென்னை கிளம்பினாலும் தனது தந்தையார் எங்கிருக்கிறார் என்ற முகவரி தெரியாமல் திண்டாடிய போது தந்தையின் நண்பர்கள் மூலம் இருப்பிடத்தை அறிந்தனர். மயிலாப்பூரின் ரங்கையா கார்டன் பகுதியில் உள்ள நடிகை SR ஜானகியின் வீட்டில் வாடகைக்கு இருந்த தந்தையிடம் சென்றடைந்தனர். அங்குதான் தன்னுடைய திரைத்துறை ஆர்வத்தை SR ஜானகியிடம் வெளிப்படுத்தினார் சந்திரபாபு. அந்த காலத்தில் நடிப்பதற்கு இசை அறிவு முக்கியமாக இருந்தது. உரையாடலுக்கு இணையாக இசையும் முக்கியம் என்பதால் தன்னிடமுள்ள இசை ஆர்வத்தை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை தேடினார். சந்திரபாபு தனது தந்தை ஜோசப்பின் நண்பர் ARV ஆச்சாரியிடம் TK பட்டம்மாள் பாடிய பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் என்ற பாடலை பாடி தனது நடிப்பு ஆர்வத்தை வெளிக்காட்டினார். ARV ஆச்சாரி மூலமாக திரை இயக்குனரும் தயாரிப்பாளருமான சுப்பினி என்று அழைக்கப்பட்ட K சுப்பிரமணியத்தை சந்திக்கும் வாய்ப்பு சந்திரபாபுவுக்கு கிடைத்தது. சுப்பினியை சந்திக்க காத்திருந்த வேளையில் சுப்பினியின் மகள்களின் முன்னால் சாதி என்ற இந்தி திரைப்படத்தின் பதி சரணன குணகாவு என்ற பாடலை பாடி தனது திரைத்தாகத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆர்வத்தின் பலனாக 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் கலைவாணி பிலிம்ஸில் நடிகராக சேரும் வாய்ப்பு கிட்டியது. அங்குதான் சந்திரபாபுவின் வாழ்வில் பல திருப்பங்களும் காத்திருந்தன. கௌரி அம்மாள் என்பவரிடம் பாட்டும், குருகோபிநாத், போலநாத், காமினிகுமார் ஆகியோருடன் நடனமும் கற்றுக்கொண்டார். திரைப்பட வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கும் போது தனது திறமையை பட்டை திட்டுவதற்கான பல பயிற்சிகளிலும் ஈடுபட்டார். சுப்பினியின் கலைவாணி பிலிம்ஸ் மூலமாக நர்த்தன முரளி என்ற பட தயாரிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து வெளியேறிவிட்டார் சந்திரபாபு. பின்னர் தனது நடனப்பள்ளி நண்பர்கள் மற்றும் தந்தையின் நண்பர்கள் துணையோடு ராமையாவின் அம்பிகா பிலிம்ஸ் அலுவலகத்தை அணுகினார். சந்திரபாபுவின் தந்தை ஜோசப் இதழியல் துறையில் இருந்ததால் அவருக்கு பல பிரபலங்களின் நட்பு கிடைத்திருந்தது. ஆனால் சுதந்திர போராட்ட வீரரான அவர் தனது மகன் திரைப்படத்தில் நடிப்பதை விரும்பவில்லை. பிரபல இலக்கிய இதழான மணிக்கொடி இதழை நடத்தி வந்த PS ராமையாவை நாடிய சந்திரபாபு திரைப்படத்தில் நடிக்க சிபாரிசு செய்யுமாறு வேண்டினார். தந்தையிடம் கடிதம் வாங்கி தந்தால் பட வாய்ப்பு தருவதாக சந்திரபாபுவிடம் மணிக்கொடி ராமையா உறுதியளித்தார். தந்தையார் எதிர்பார்த்தபடியே அதற்கு மறுத்தார். ஆனால் சந்திரபாபு உண்ணாமல் கொள்ளாமல் விடாப்பிடியாக தனது தந்தையின் மனதை மாற்றி ஒப்புதலையும் பெற்றார். தன்னை திரையில் தோன்ற உதவி செய்த விருத்தாச்சலம்தான் எழுத்துலகம் போற்றிய புதுமை பித்தன் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார் சந்திரபாபு. அவரது சிபாரிசின் பேரில் அவர் நடித்த முதல் படம் தன அமராவதி ஆகும். சேலம் அம்பிகா பிலிம்ஸ் தயாரிப்பில் PS ராமையா கதை வசனம் எழுதி இயக்க தன அமராவதி என்ற படத்திற்கான வேலைகள் தொடங்கின. நவாப் ராஜாமாணிக்கம் பிள்ளையின் நாடக குழுவில் நடிகராக இருந்த SM குமரேசன் அப்படத்தின் நாயகனாகவும் PS சரோஜா நாயகியாகவும் நடித்தனர். அந்த படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த புலிமூட்டை ராமசாமியின் நண்பராக சந்திரபாபு நடித்தார். குமாரி என் ராஜம் என்று அழைக்கப்பட்ட என் ராஜலட்சுமி சந்திரபாபுவின் இணைப்பாத்திரமாக நடித்தார். பொற்கொல்லர் வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்ற சந்திரபாபுவிற்கு அப்படத்திலேயே பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. KV மகாதேவன் இசையில் உன் அழகுக்கு இணை என்னத்தை சொல்வது என்ற தனது முதல் பாடலை தனது முதல் படமான தன அமராவதியில் பாடி நடித்தார் சந்திரபாபு. இந்த திரைப்படம் இந்தியா விடுதலை பெற்ற காலத்தில் 1947ஆம் ஆண்டு நவம்பர் 29 தீபாவளி அன்று திரைக்கு வந்தது. சந்திரபாபு நடித்த முதல் படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை என்றாலும் அடுத்த படத்திற்காக ஜெமினி ஸ்டுடியோவிற்கு ஏறி இறங்கினார். அங்கு பணி செய்து கொண்டிருந்த ஜெமினி கணேசனை சந்தித்தார். ஜெமினி கணேசனை சந்தித்த போது ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேம் என்ற ஆங்கில திரைப்படத்தில் சார்லஸ் லாட்டன் நடித்த இறுதி காட்சியை நடித்து காட்டினார். I can hear my friends. Shall I play them for you? சார்லஸ் போயர் போன்றும் நடித்து தனது திறமையை சந்திரபாபு வெளிப்படுத்தினார். சந்திரபாபு ஏராளமான ஆங்கில படத்தை பார்த்து ரசிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். சார்லஸ் லாட்டன், பால்முனி, சார்லி சாப்ளின், டேனி காயே, சார்லஸ் போயர், ரொனால்ட் கால்மன், ஸ்பென்சர் டிராசி ஆகியோரின் நடிப்பை பார்த்து அவர்களை பற்றி சிலாகித்து கொண்டிருப்பார். ஜெமினி கணேசனை சந்தித்த பிறகு ஜெமினி ஸ்டுடியோவின் SS வாசனை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பும் சந்திரபாபுவிற்கு கிடைத்தது. ஆனாலும் ஓராண்டு காலம் வாய்ப்பு தேடி அலைந்த சந்திரபாபுவிற்கு பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த விரக்தியில்தான் அவர் தற்கொலைக்கு முயன்றார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தன்னுடைய திரையுலக வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் சந்திரபாபு.
ஜெமினி பிலிம்ஸ் தயாரிப்பில் 3 பிள்ளைகள் என்ற படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கினார் எஸ் வாசன். தான் முதலில் ஒப்புக்கொண்ட 3 பிள்ளைகள் படத்தில் MK ராதா, R கணேஷ், ஸ்ரீராம் ஆகியோர் 3 பிள்ளைகளாகவும், தந்தையாக R நாகேந்திர ராவ், தாயாக P கண்ணம்பா ஆகியோர் நடித்தனர். ஜெமினி பிலிம்ஸ் என்றாலே பிரம்மாண்டம் என்று பெயர் இருந்தது. அதுபோலவே 3 பிள்ளைகள் படத்திற்காக கோழிக்கோட்டில் 60 யானைகள் பங்கு பெறும் காட்சியும் படமாக்கப்பட்டது. 3 பிள்ளைகள் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே படத்தொகுப்பாளர் லாலுடன் நட்பு கிடைக்க அவரது அறிமுகத்தால் TR மகாலிங்கத்தை சந்தித்தார் சந்திரபாபு. TR மகாலிங்கம் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் மோகனசுந்தரம் என்ற படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். அந்த படத்தில் TR மகாலிங்கம், S வரலட்சுமி, BR பந்துலு, K சாரங்கபாணி, VK ராமசாமி, G சகுந்தலா உள்ளிட்டோரோடு கோபு என்ற பாத்திரத்தில் சந்திரபாபு நடித்தார். சந்திரபாபு இரண்டாவதாக நடித்த 3 பிள்ளைகள் என்ற திரைப்படம் திரைக்கு வரும் முன்பே 3வது நடித்த மோகனசுந்தரம் 1951ஆம் ஆண்டில் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தில் DG லிங்கப்பா இசையில் சந்திரபாபு, G சகுந்தலா இணைந்து பாடிய ஹலோ மை டியர் டார்லிங் என்ற பாடல் புகழ் பெற்றது. நகைச்சுவை காட்சிகளும் இவருக்கு பெயரை தேடி தந்தன. உன்னை எதிர்பார்த்து மை ஐசே சஃபரிங். சந்திரபாபு நடிப்பில் சின்னத்துறை படத்தில் TR மகாலிங்கத்தோடு இணைந்து பாடிய போடா ராஜா பொடி நடையா என்ற பாடலும் ரசிகர்களின் ஆதரவை பெற்றது. தமிழ் திரைப்படங்களில் முதல் முறையாக பாடலுக்கு நடுவே விசித்திரமான ஒலிகளை எழுப்புகின்ற யாடலிங் என்ற முறையை இந்த பாடலில் சின்னத்துறை படத்தில் அறிமுகம் செய்தனர். அதனை செயல்படுத்தி காட்டிய பெருமை சந்திரபாபுவையே சாரும். ரவீந்திரநாத் தாகூரின் விஷன் என்ற கதையை தழுவி NV ராஜாமணி கண்கள் என்ற நாடகத்தை எழுதினார். அந்த நாடகத்தில் சிவாஜி கணேசனும் நடித்தார். 1953ஆம் ஆண்டு மோஷன் பிக்சர்ஸ் டீம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் கண்கள் திரைப்படமாக உருவானது. இந்த படத்தில் தான் முதலாக ஸ்லோ மோஷன் காட்சிகள் தமிழ் திரையுலகில் படமாக்கப்பட்டது. 1953 தீபாவளி அன்று திரைக்கு வந்த இந்த கண்கள் திரைப்படத்தில் SV வெங்கட்ராமன், G ராமநாதன் இசையில் ஆளு கனம் ஆனா மூளைக்காலி என்ற பாடலை பாடினார் சந்திரபாபு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு சந்திரபாபு இணைந்து நடித்த முதல் திரைப்படம் கண்கள். தமிழ் திரையுலகில் சந்திரபாபுவின் பயணம் என்பது அவரது தனித்தன்மையான திறமையின் மீது கட்டமைக்கப்பட்டதாக அமைந்தது. அவரது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவ பாடம்தான் அதற்கு காரணமாகும். தூத்துக்குடியிலிருந்து பள்ளி பருவத்தில் இலங்கை, பின்னர் அங்கிருந்து மற்றொரு நகர பின்னணி சார்ந்த சென்னை மாநகருக்கு வந்தது முதல் அவரது வாழ்வியல் முறையில் நகர்சார் தாக்கங்கள் பல இருந்தன. இலங்கை மற்றும் சென்னையின் பண்பாட்டு தாக்கமும் அவரை பின்தொடர்ந்தது. அவரது குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்ததால் வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களையும் அனுபவங்களாகவே கொண்டிருந்தார். பெற்ற அனுபவங்களை கலை வாயிலாக சொல்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் கிடைத்தன. நகர்சார் பாத்திரங்கள் என்றாலும், குப்பத்து பாத்திரம் என்றாலும் அனைத்திலும் அந்த பாத்திரங்களை இயல்பாக வெளிப்படுத்துவதில் சந்திரபாபு தனிக்கவனம் எடுத்துக்கொண்டார். நடிப்பு, பாட்டு, இசை மற்றும் நடனம் எல்லாம் அவருக்கு கைவந்த கலையாக அமைந்தன. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதத்திலும் ஒரு தனித்தன்மை இருந்தது. அவரது கனத்த கட்டைக்குரலே அவரது பாத்திரத்துக்கு ஒத்திசைவாக தனித்தன்மையை பெற்றுத்தந்தது. கதையின் மைய கருத்தோடு இயைந்த பாடல் வரிகளும் சந்திரபாபுவின் அங்க அசைவும் அங்கத சுவையுடன் கூடிய நடிப்பும் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே என்று அவர் பாடிய பாடல் அவருக்கே பொருத்தமானதாக அமைந்தது. உண்மையிலேயே சந்திரபாபு தனது பம்பரக்கண்ணாலே பலவிதமான பாத்திரங்களை வெளிப்படுத்தும் வல்லமையை பெற்றிருந்தார். அங்கத சுவையுடைய அவரது உடல் மொழி அவரை நகைச்சுவை சக்கரவர்த்தியாக உயர்த்தி காட்டியது. அவர் ஆங்கில படங்களை அதிகம் பார்க்கிறவர் என்பதால் அந்த பாத்திரங்களிலும் அதன் சாயல் இருப்பதை காண முடியும். சார்லி சாப்ளினின் தமிழ் வடிவம் என்று கூறும் அளவுக்கு பல திரைப்படங்களில் சந்திரபாபுவின் வெளிப்பாடு அமைந்திருந்தது. ஆபத்து என்று எண்ணினாலும் கடும் சிரத்தை எடுத்து காட்சிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதை அர்ப்பணிப்புடன் நிகழ்த்தி காட்டினார். படப்பிடிப்பு அரங்கமும் திரையரங்கமும் சந்திரபாபுவின் இந்த ஆற்றலை பார்த்து வியந்தது உண்மை. இரத்த கண்ணீர் படத்தில் சந்திரபாபு மாடியிலிருந்து விழுவது போன்ற பல காட்சிகள் அதற்கு சாட்சிகளாக அமைந்தன. சிவாஜி கணேசன் மற்றும் MGR என்ற பெரு நட்சத்திர நாயகர்களிடம் திரைத்தொழிலையும் தாண்டி மிக இயல்பாக பழகியவர் சந்திரபாபு. சிவாஜி கணேசனோடு இணைந்து நடித்த படங்களில் அனைவரையும் ஈர்த்த படம் சபாஸ் மீனா. சிவாஜி கணேசனும் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வை அபரிவிதமாக வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற்றவர். அவரோடு சந்திரபாபுவும் இணைந்து நடித்த சபாஸ் மீனா கருப்பு வெள்ளை காலத்தின் ஒரு அங்கத காவியம் என்றே சொல்ல முடியும். குறிப்பாக அந்த திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்து இரட்டிப்பு நகைச்சுவையை வெளிப்படுத்துவார்.
அதேபோல எம்ஜிஆருடனும் பல படங்களில் நடித்திருந்தார். குலே பகாவலி, புதுமை பித்தன், மகாதேவி ஆகிய திரைப்படங்கள் அவரது நடிப்புக்கு தீனி போடும் முத்திரைப்படங்களாக அமைந்தன. இடையே சில இடைவெளிகள் இருந்தாலும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் பிரிசனர் ஆஃப் ஜெண்டா என்ற ஆங்கில கதையை தழுவி எம்ஜிஆரின் இயக்கத்தில் உருவான நாடோடி மன்னன் படத்தில் சந்திரபாபு நடித்தார். அப்படத்தில் கோழி முட்டையை விழுங்கி கோழி குஞ்சாக வாயிலிருந்து வெளிவரும் காட்சிக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. நடிப்பில் பல பரிணாமங்களை பதிய வைத்த சந்திரபாபு மர்ம வீரன் என்ற திரைப்படத்தில் பெண் வேடமிட்டும் அனைவரையும் ஈர்த்தார். 20 ரூபாயில் தனது பயணத்தை தொடங்கிய சந்திரபாபு 76 படங்களில் நடித்து தமிழ் திரையுலகின் சரித்திரத்தில் ஒரு முழுமையான சந்திரனாக பதிந்து கிடக்கிறார் சந்திரபாபு. நகைச்சுவை பாத்திரங்களில் ஜொலித்து படத்திற்கு 1 லட்சம் வரைக்கும் ஊதியம் வாங்கிய பெருமையும் அவருக்கு உண்டு. 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இராணுவ வீரர்கள் முன்னிலையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. முதல்வர் காமராஜர் முயற்சியால் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் பஞ்சாப் மாநிலத்திற்கு கலை நிகழ்ச்சிகளுக்காக சென்றனர். திரைக்கலைஞர்கள் குழுவில் பங்கேற்றிருந்த சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற தனது பாடலை பாடிக்காட்டி குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனிடம் தனிப்பட்ட முறையில் பாராட்டையும் பெற்றார். துடுக்குத்தனம் என்பது சந்திரபாபுவின் உடன்பிறப்பாக இருந்துள்ளது. குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் போது அன்பு மிகுதியால் அவரது மடியில் அமர்ந்து பரபரப்பையும் ஏற்படுத்தினார். கலை உலகில் நடிப்பு, பாட்டு, நடனம் என்று பன்முகம் காட்டிய அந்த கலைஞன் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளரும் கூட. சந்திரபாபு திரைத்துறைக்கு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த அவரது தந்தை JP ரோட்ரிகஸ் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டார். பெருந்தலைவர் காமராஜர் கலந்து கொள்ள மு. கருணாநிதி கேமராவை இயக்கி படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். இயக்குனர் என்பதோடு இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். அவரது தட்டுங்கள் திரைப்படத்திற்கு முன்னால் மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார். எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து எடுத்த அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் முழுமையாக நடித்து கொடுக்க முடியாமல் போனதால் பெரும் நட்டத்திற்கு ஆளானார். இதனால் ஏற்பட்ட கடனில் இருந்து அவரால் மீள முடியவில்லை. பின்னாளில் எம்ஜிஆர் தான் தயாரித்த அடிமைப்பெண் திரைப்படத்தின் மூலம் உதவ முன் வந்தார். கலை உலகத்தின் ஒரு பக்கம் அவரை புகழின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தியது. அவரது வாழ்வின் மற்றொரு பக்கம் அதற்கு எதிர்மாறான மற்றொரு பக்கத்தை திருப்பி காட்டியது. அவரது குடும்ப வாழ்க்கையும் வெற்றிகரமாக இல்லை. சந்திரபாபு திருமணம் செய்து கொண்ட மனைவி ஏற்கனவே இன்னொருவரை காதலித்தவர் என்பதை அறிந்து அவரது விருப்பப்படியே செல்வதற்கு இசைவு தெரிவித்தவராவார். திரைப்படம் மூலம் தான் பெற்ற அனைத்து புகழும் செல்வமும் பின்னாட்களில் கரைந்து போயின. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் சுமார் பல ஏக்கர் நிலத்தில் வீட்டின் முதல் மாடி வரைக்கும் கார் செல்லும் அளவுக்கு வசதியுடன் கட்டப்பட்ட வீட்டில் வாழ்ந்த சந்திரபாபு மாடி வீட்டு ஏழையானார். வாழ்வின் அனைத்து வசந்தங்களையும் அனுபவித்த அவரது இறுதி நாட்கள் வறுமையில் கழிந்தன. இறுதியாக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் வீட்டில்தான் தங்கியிருந்தார். திரைவானில் முழு சந்திரனாக இருந்த சந்திரபாபு 1974ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் மறைந்தார். இறுதிச் சடங்குக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிவாஜி கணேசன் செய்து கொடுக்க சென்னை பட்டினப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் சந்திரபாபு என்ற மகோன்னத கலைஞன். அவரது வாழ்க்கை தொகுப்பை எளிதாக படிக்க வேண்டுமென்றால் அவரது பாடல்களை கேட்டாலே போதும். இன்பமும் துன்பமும் விரைவி கிடக்கும் அந்த பாடல்கள் அவரது அகன்ற வாழ்க்கையின் பாடல் தொகுப்பாகவே அமைந்துள்ளன. காலமற்றவர்கள் கலைஞர்கள் என்ற முறையில் கலை உலகில் என்று மறையாமல் வெள்ளித்திரை மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பம்பர கண்ணாலே பல சங்கதிகளை சொன்ன சந்திரபாபு.